ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த நல்லா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல் நடக்குதுன்னா மனோஜ் ரோஹிணி அந்த வீடை வாங்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. மீனாவோட அம்மா கடை வச்சிருக்காங்கல்ல, அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த டைம் மீனாவும் அங்கதான் இருப்பாங்க. கடைசியா நடக்குதுன்னா ரோஹிணி வந்து அர்ச்சனை பண்றதுக்காக போவாங்க. அப்ப தெரியாம தண்ணி குடத்தை தட்டி விட்டுறாங்க. அதை பார்த்த மீனாவோட அம்மா வந்து, என்ன மீனா தடங்கள் ஏற்படுது, சரியில்லை, ஏதோ சகுனத்தடை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை கேட்ட மீனாக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த ரோஹிணிட்ட சொல்றதுக்காக போறாங்க. ஆனா அப்ப கூட மீனாவோட அம்மா தடுப்பாங்க. வேணாம் மீனா, நீ போய் சொன்னா ஏதோ பொறாமையில பேசுறதா நினைச்சுப்பாங்க, அதனால அமைதியாருன்னுவாங்க. ஆனா மீனா தான் மனசு கேட்காம ரோஹிணிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னா மனோஜுக்கு ஒரு மாதிரி உறுத்தம். இன்னைக்கு எதுவும் பண்ண வேணாம், நாளைக்கு வேணா அட்வான்ஸ் தரேன்றாரு. இப்ப அந்த ஃப்ராடு பாட்டிக்கெல்லாம் பதறுது. என்ன சார் விளாடுறீங்களா? உங்களை பார்த்தா வீடு வாங்க வந்த மாதிரியே தெரியலையே, இதெல்லாம் சரி வராது சார். இன்னொரு பாட்டி கூட வீடு கேட்டாங்க, நான் அவங்கள்ட்ட வீடை வித்துக்கிறோம், இப்பயே அவங்களுக்கு கால் பண்ணி வர வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஆவாஸ் காட்டுறாங்க. ரோஹிணி உடனே சார் கோவப்படாதீங்க சார்னு சொல்லிட்டு மனோஜை தான் திட்டுவாங்க. என்ன மனோஜ், மீனா சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற? மீனா நம்ம மேலக்க பொறாமையில தான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கண்டுக்காத, ஒழுங்கா அட்வான்ஸ் கொடுன்றாங்க. மீனாக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கும். மீனாக்கு இது நல்லா தேவைதான். அதோட தான் இன்னைக்கு சீரியலையும் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா அண்ணாமலை குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த பீச் ஹவுஸ்ல போய் 2 நாள் தங்க போறாங்க. அந்த வீட்டை பார்த்தோன்னா விஜயா வந்து ஆகா ஓகன்னு சொல்லிட்டு மனோஜை பாராட்டுவாங்க. கடைசியா நடக்குதுன்னா ஜீவா வந்து முத்து கால் பண்றாங்க. நாளைக்கு நான் இந்தியா வரப்போறேன், என்னை ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்றாங்க. முத்தும் சரி மேடன்றாரு. அடுத்த நாள் முத்து வந்து ஜீவா போய் பிக்கப் பண்ணுவாரு. ஜீவா கிட்ட, மேடம் இந்த தடவை இதுக்கு இந்தியா வந்திருக்கீங்க கேட்பாரு. ஜீவாவும் விஷயத்த சொல்றாங்க. போன தடவை வந்த விஷயமா தான் முத்து, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக வந்திருக்கேன். போன தடவை வேலை முடிஞ்சிருக்கணும், ஆனா 2 ஃப்ராடுங்க அதை தடுத்துருச்சு, என்னை மிரட்டி ஏமாத்தி காசை பிடிங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட முத்து வந்து, அப்பனா உங்களை ஏமாத்திட்டாங்களா? ஆள் யாருன்னு சொல்லுங்க மேடம், எப்படியாவது அவங்கள்ட்ட இருந்து காசை வாங்கிலான்றாரு. ஜீவாவும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக தான் வராங்க. மனோஜும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறாரு. இந்த 2 விஷயத்தையும் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் லிங்க் பண்ணுவாங்க. எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வர மனோஜிட்ட வீடு விற்கிறாங்க ஒரு ஃப்ராடு பாட்டின்றதை முத்து கண்டுபிடிச்சிருவாரு. மனோஜை ஏமாறாம தடுத்துருவாரு. இருந்தாலும் ஜீவா மூலியமா மனோஜ் ரோஹிணி 30 லட்ச ரூபா வீட்டுக்கு தெரியாம அமுக்குன விஷயம் வெளியே வரும். இப்ப மனோஜ் வேற வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக 30 லட்ச ரூபா ரெடி பண்ணிருக்காருல, அந்த பணத்தை முத்து மொத்தமா புடுங்குற மாதிரி தான் கதையை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.